இது உங்களோட எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த டார்க் ஸ்வாட்ஸ்மேன் ரிட்டர்ன்ங்கிற மானுவால எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த முக்கான கத்தியை வச்சு அவனை வெட்டுறதுல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வெட்டின அங்கே ரத்தமே வர ஆரம்பிச்சிச்சு. அவனும் அப்படின்னு வயலில கத்துறான். அப்ப இந்த பிளேடு ஒன்றும் மழுங்கி போலியா அப்படின்ட்டு ஹீரோ வெட்டினதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அந்த கத்தியை நல்லா பார்த்துட்டு, இது சுத்தமா மழுங்கி போச்சு, இது மட்டும் நேரம் ஷார்ப்பா இருந்திருந்தா அவனை நான் இங்கேயே கொண்டிருப்பேன் சரி அப்படின்ட்டு கத்தியை திருப்பி அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அடிக்க அவன் பறந்து போய் விழுறான். அழிஞ்சு போயிருந்தான், இது இப்படி யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு அடிச்சு காட்டுறான். நீ ஏன்டா இப்ப கத்திட்டு இருக்க? அதான் சொன்னாங்கல்ல, இந்த மொக்க கத்தி ஃபுல்லாவே சேஃப் தான், அது சொன்னதே நீ தானே, என்ன கரெக்டா சொன்னா? அவனும் ஹீரோ பண்ணதை பார்த்து பயந்துக்கிட்டே, டேய் நீங்களாம் அங்க நின்று என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து இவனை சுத்து போட்டு அடிக்கிறா. இருந்து ஒருத்தனும், டேய் வெயிட் பண்ணுங்கடா, இவன் இப்ப டக்குன்னு ஸ்ட்ராங்கான மாதிரியே ஃபீல் ஆகுறான்டா. அதெல்லாம் இல்லடா, டக்குனு வா, அவனை சுத்தி உழைச்சி பின்னால அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இன்னொருத்தன் கூப்பிட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே 4 பேரும் சுத்தி நின்று ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஹீரோவெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு, ஓ நீங்கள் எல்லாரும் என்னை சுற்றி நின்று அட்டாக் பண்ண போகிறீங்களா, முடிஞ்சா பண்ணி பாருங்களா. அந்த லீடர் மாதிரி இருந்தவனும், ஏய் டக்குன்னு அவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்துறான். அந்த நேரத்தில் ஹீரோவும், நான் வெளியே பார்க்க தான்டா இப்படி இருப்பேன் ஆனால் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் பணியாரம் போல வீங்கி கிடக்கு. அவங்கள பார்த்த ஹீரோவும், இவங்களெல்லாம் பார்த்து நான் முன்னாடி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா இவங்களாம் அந்த சாரா டோஜோ கிளப்பை சேர்ந்தவங்க இருந்தவங்களும் நாங்கள் வீக்காக ஃபீல் பண்ணோம், அதனால தான் அங்கே போய் ஸ்ட்ராங் ஆகலான்னு அப்படி பண்ணணும். அது ஸ்ட்ராங்காக பண்ணணும்ல, நான் அந்த டோஜோட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்க்க கூடாது போல. இவனோட கண்டுக்காம அந்த டோஜோவுக்கு போனா எனக்கு ஏதாவது நல்ல யூஸ் இருக்கும். சரி டக்குன்னு ஏந்திரிங்கடா, என்ன போய் அந்த டோஜோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும் போதும். அந்த லீடர் மாதிரி இருந்தவனும் என்னெல்லாம் போய் சொல்ல முடியாது, நான் தோத்துட்டேன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஹீரோ டக்குன்னு அவன் மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணிட்டு, டேய் நான் சொன்னதை மட்டும் நீ செய்யடா. அவனும் அதை பார்த்து பயந்துக்கிட்டு, சரி இந்த பக்கம் தான் டோஜோ இருக்கு, சீக்கிரம் வாங்க உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றான் தலை தெரிச்சுட்டு. மற்றவங்களும், டேய் வெயிட் பண்றா, நாங்களாம் பின்னாடி தாண்டா இருக்கோம், விட்டுட்டு ஓடிடாத அப்படின்னு அவங்களும் பின்னாடியே போறாங்க. அந்த லீடரும் கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், சரி நீங்க ஏன் டோஜோக்கு போகணும்னு இவ்வளோ ஆசைப்படுறீங்க? ஹீரோவும், இந்த டோஜோவோட ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா என்னால் ஈஸியாக அகாடமிக்குள்ள நுழைய முடியும், அதனால தான். ஆமா நீங்க சொன்னதை நான் கூட கேள்விப்பட்டேன், அது ஹீரோவும், அதனால தான் உன் டோஜோவுக்கு நான் வரணும்னு இவ்வளோ ஆசைப்படுறேன். அதுக்கு பக்கத்தில் வந்தவனும், நீங்க அகாடமி போற அளவு இப்பயே ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ சொல்றது வேணா அப்படி இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்தளவு அது பத்தவே பத்தாது. இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் லிஸ்ட்ல இருந்தவங்களால கூட அந்த மான்ஸ்டர் முன்னாடி நிக்க கூட முடியல. என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி கூட ஒரு சீரியஸான ஸ்க்ராட்ச் கூட என்னால் மேக் பண்ண முடியல. அந்த மான்ஸ்டர் தோக்கடிக்க நான் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும்னு தெரில. ஆனால் இது ஒன்றும் ஜீரோலோட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் யூஸ் பண்ணேன், ஆனால் அந்த டார்க் பவரை நான் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அந்த நேரத்தில் என்னாட்டி அவ்வளோ இது பண்ண முடிஞ்சது. நான் இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நான் ஸ்வாட் செயின்ட்டு இருந்து கற்றுக்கிட்டேன். நான் என்னோட நிறைய நேரத்தை இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங்கில் தான் கழிச்சேன் ஸ்வாட் செயின்ட்டோட. இது மூலயமா அதோட வாரோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இதுக்கு தான் அந்த காட் எனக்கு இப்படி அனுப்பியிருப்பாரோ. அந்த நேரத்தில் அந்த ட்ரெயினரை காட்டுறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்ல ட்ரை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவி போல் வந்து என்கிட்ட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக்கிட்டு இப்போ என்ன கழுதை வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? அதான் சாராவோட ஃபுல் ஃபேஸே காட்டுறாங்க. இவங்கள நம்ம சாரானே கூப்பிட்டுக்கலாம், இவங்க தான் அந்த ஸ்வாட் இன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு அந்த லீடரும் பயந்துக்கிட்டு, நான் அவனை சூஸ் பண்ண தான் ஆசைப்பட்டேன், அதனால அவங்கள ஒரு மார்க் பேட்டில் போட்டேன் அப்படி சொன்னதை கேட்ட உடனே சாரா பளிச்சுன்னு ஒரு அடி அடிக்கிறா. அதில் பறந்து போயிடுவா. உங்ககிட்ட யார் சொன்னது என்கிட்ட இப்படி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி? அன்ஆர்மடு பர்சனை வந்து மார்க் பேட்டில் கூப்பிட்டு நீனு? அது ஒரு மார்க் பேட்டில்னா நம்பணும், இங்கேட்டு போயிடு, அதோட திரும்ப இந்த பக்கம் வரவே வராத, உங்க எல்லாத்தையும் சேர்த்து தான். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டோஞ்சோவோட ஸ்டூடெண்ட்னு உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் சாராவும் ஹீரோ முன்னாடி வந்து, என்ன மன்னிச்சிருங்க, என்னோட முன்னாள் மாணவர்கள் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பாங்கன்னு இதுலேட்டே தெரியுது. அதுக்கு ஹீரோவும், இல்லை அதெல்லாம் விடுங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கொல்லப்படாதீங்க, சரி நன்றி. சரி இப்போ உன்னை அகாடமிக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அது என்ன உண்மையா? ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் அப்படி கேட்டேன் தான். அவங்க பிரச்சனை பண்ணதுக்கு நான் மன்னிப்பு சொல்கிற விதமாக நான் உனக்கு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் எழுதி தரேன். அதுக்கு முன்னாடி உன் டேலண்ட் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு ஹீரோவும், எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் சொல்கிறபடியே நான் பண்ணுறேன். சரி ஹீரோ, நீனே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணு, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை கேட்டதும் ஹீரோ, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறான். அப்படி ஹீரோ அட்டாக் பண்ணுறதை பார்த்த சாராவும், அவன் பண்ணுறதெல்லாம் இப்போ பார்த்தா அவன் வயசுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ இவன் பல போரை பார்த்துட்டு வந்த மாரி இருக்கான். அந்த லீடரும் அவன் கூட இருந்தவனும் இவனை வச்சு கம்பேர் பண்ணா அவங்களாம் இவனுக்கு ஒரு மேட்ரே இல்லை. சண்டை போகிறத பார்க்க ஏதோ தானா ட்ரெயினானு வந்த மாதிரி தான் இருக்கான், ஆனால் சில டைம் ஏதோ அகாடமிலேட்டு கற்றுட்டு வந்த மாதிரியே இருக்கான். ஒருவேளை இவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இல்லை அது ரொம்ப கஷ்டம், இது இவனோட திறமையாக தான் இருக்கணும், ஆனால் இவன் ஒரு ரஃப்பான டைமண்ட். நீ சண்டை போகிறத பார்க்க எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது, ஆனால் இது முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வேகமாக அட்டாக் பண்ண வரா. ஹீரோவும், நான் கொஞ்சம் கூட சலிச்சவங்களடா அப்படின்ட்டு அவனும் எதிர்த்து அட்டாக் பண்ணுறான். அப்படி மாற்றி மாற்றி பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சாராவும் அவனை பார்த்து, இது எனக்கு ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது, இவன் இன்னுமே கொஞ்சம் கூட தடுமாறல,
அவனால எப்படி என் அளவு கீப் அப் பண்ணிட்டு இருக்க முடியும்? நான் அவனோட டேலண்ட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டேன். இனிமே என் ஃபுல்ல குடுத்து ஃபைட் பண்ண வேண்டியதான். இல்லன்னா இந்த பையன பார்த்து நான் இன்னும் பயப்படுறேனா அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ பார்த்தா கொடூரமா அட்டாக் பண்ண வரான். அப்படி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் டார்க் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றான். அதுலேட்டு சாரா எப்படியோ தப்பிச்சிடுறா. அதுலேட்டு தப்பிச்ச சாராவும் இது எனக்கு ரொம்ப பேட் ஃபீலிங்கா இருந்தது. ஆனா இது வெறும் வுட் ஸ்விங் தான். அந்த நேரத்துல அந்த அட்டாக் பண்ணதுல ஹீரோ டயர்டாகி கொஞ்சம் தடுமாறுற நேரத்துல கடைசியா அவன் வீக்னஸ் வெளியே வந்துருச்சுடா. இதோட எல்லாத்தையும் இங்கேயே நான் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஹீரோ முன்னாடி வந்து சாரா அட்டாக் பண்றான். அந்த நேரத்துல சாரா வச்சிருந்த கத்தி சுக்குநூறா உடையுது. எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. சாராவோட கத்தி உடைச்சு பறந்து தெரிக்குது. ஹீரோவும் அந்த நேரத்துல இது எனக்கு அதே சேம் ஃபீலிங் ஏற்படுத்துது. ஒருவேளை அந்த பவர் இன்னுமே எனக்குள்ளதான் இருக்கு போல. ஹீரோ பவர் ஓவரா யூஸ் பண்ணதும் டக்குன்னு அவனுக்கு ஏதோ நெஞ்சடிக்கிற மாதிரி ஏற்பட்டு தடுமாறுறான். அது பார்த்த சாராவும் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு டக்குன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் மனசுல யோசிச்சு பார்க்குறான். என் பாடி அதை பவரை கீப் அப் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு. ஹீரோவும் தட்டு தடுமாறி ஏந்துச்சு. நான் ஓகேவா தான் இருக்கேன். என்ன என்னால் கொஞ்சம் நிற்க முடியல. இனிமே இப்படி கேர்லெஸ்ஸாக என் பவரை யூஸ் பண்ணக்கூடாது. என் பவரை பற்றி நான் அவகிட்ட சொல்லியே ஆகணுமா? இல்லை அவள்கிட்ட சொல்ல வேணாம். ஏன்னா நான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அதோட இது என்னால் இன்னும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண கூட முடியல. ஹீரோவும் தலையை சொல்லிட்டு சரி விடுங்க இதை நான் எடுத்துக்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே அவன் அந்த கத்தியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இது டெக்னிக்கலாக பார்த்தா இம்பாசிபிள். என்னோட கத்தியை அந்த டல்லான வுட் ஸ்வாட் வந்து வெட்டிச்சா அதை அவன் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்ன ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அதை கேட்ட சாராவும் அவனுக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்ல விருப்பம் இல்லை போலன்னு நினைக்கிறேன். நீ உன் அகாடமிக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி சொன்னல. ஆமா நீங்க அதை பண்ண போறீங்களா? ஆமா என்னால முடியும். இந்த நாட்டில் இருக்கிற பெஸ்ட் அகாடமிக்கு உன்னை அனுப்பி வைக்க முடியும். இந்த ராயல் அகாடமி ஆஃப் ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப். ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த இடத்துக்கு நீ சுத்தமா செட் ஆக மாட்ட. எனக்கு அது தெரியும். ஏன்னா ஸ்ட்ரென்த்தில் நான் ரொம்ப லேக் ஆகிறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த கடைசியாக நடந்தது அது என் கண்ட்ரோலே இல்லாமல் நடந்துருச்சு. ஏன்னா நீ போக வேண்டிய உண்மையான இடம் இந்த வேர்ல்டு யூனியன் அகாடமி. இது ஒன்றும் நாட்டிலேயே சிறந்த அகாடமி இல்லை, இந்த உலகத்திலேயே சிறந்த அகாடமி. அதை கேட்ட இரவும் என்னது வேர்ல்டு யூனியன் அகாடமியா? அந்த ஸ்வாட் சென்ட் அப்புறம் அவங்க கூட வந்தவங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்து தானே வந்தாங்க. அதை கேட்ட இரவும் என்ன மாதிரி ஒருத்தனை கூட அந்த இடத்துல ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறான். அதுக்கு சாராவும் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ அதை ஏற்கனவே ஃபீல் பண்ணியிருப்ப. உன் பாடி ஒரு ஸ்வாடை வீல் பண்ணுற அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. இதே ராயல் அகாடமியாக இருந்தால் உன் ஸ்கில்லை வச்சு அதை நான் ஃபேக்காக கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் இது வேர்ல்டு யூனியன் அகாடமி அதுலலாம் இப்படி பாஸ் ஆக முடியாது. அப்படிப்பட்ட வீக்கான பாடியை வச்சுக்கிட்டு எப்படி இப்படிப்பட்ட ஸ்கில்லை வச்சிருக்கேன்னு தான் எனக்கு இன்னுமே புரியல. ஆமாம் இவங்க சொல்கிறது உண்மைதான். அந்த அகாடமியில் இருக்கிற எல்லாருமே ஒரு மான்ஸ்டராக தான் இருப்பாங்க. அதோட என் பாடியை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்க அவங்க முன்னாடி நிற்க கூட முடியாது என்னால். நீ என்ன அதுக்குள்ளே கிவ் அப் பண்ண போறியா? இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 9 மாதம் இருக்குது, அது உனக்கு தெரியும்ல. அதை கேட்ட ஹீரோவும் என்னது வெறும் 9 மாதம் தான் இருக்கா? ஆமாம் இது போதுமான நேரம் இல்லை தான். ஆனால் முதல்ல நீ ஒன்றை நம்பணும். அடுத்த 9 மாதம் நீ கஷ்டப்பட ரெடியாகு. எனக்கு கஷ்டப்படலாம் விருப்பம் இல்லை, ஆனால் அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ப்ளீஸ் அடுத்த 9 மாதத்துக்கு என்னை கவனிச்சுக்கோங்க. நல்ல ஆன்சர். சரி இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம் வா. உனக்கு நரகம் எப்படி இருக்கணும் இப்போ காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த 9 மாதம் பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. மாற்றி மாற்றி சாப்பாடு அது இதுன்னு சண்டை போட்டுட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோ பார்த்தா பயங்கரமாக சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு கெத்தா நிற்கிறான். உன்னை பார்த்தா தெரியுது உனக்கு நிறைய மசில் வளர்ந்துருக்கு. இனிமே உனக்கு சொல்லி தரேன்ட்டு எதுவுமே இல்லை, நம்பிக்கையோட போய் ஜெயிச்சுட்டு வா. ஆனால் இன்னும் எக்ஸாமுக்கு தான் 1 மாதம் இருக்கே. அதுக்கு சாராவும் உனக்கு பழக்கமே இல்லாத இடத்த ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக போய் அங்கே எப்படி இருக்குன்னு பாரு. சரி இந்தா இதை வாங்கிக்க. இதில் உனக்கு 1 மாதம் தேவையான சாப்பாட்டுக்கும் போகிறதுக்கு பயண செலவும் எல்லாமே இருக்குது. அதை கேட்ட இருந்தாலும் நான் 1 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் போல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னை இந்த வில்லேஜை விட்டு துரத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீலாம் அதை பற்றி ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரா யோசிச்சு பார்க்குறா. இங்கே ஓகரோட நெஸ்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அவனை சீக்கிரமாக போக வைக்கிறேன். அதோட இந்த கிராமத்தில் காட்ஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. சரி இவன் போனதுக்கப்புறம் அந்த நெஸ்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ராயல் கேபிட்டல்ட்டு ஹெல்ப் பண்ண ஆள் வருவாங்க, அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத. அதனால் நீ எந்த கவலையும் படாமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. இவன் என்கிட்ட போய் சொல்கிறா ஹெல்ப் பண்ண யாருமே வர மாட்டாங்க. அப்புறம் இந்த வில்லேஜ் அழியறதுக்கு முன்னாடியே என் மாஸ்டர் அவங்களோட உயிரை இழந்துருவாங்க. இவங்க தனியாக போய் அந்த ஓகரை கில் பண்ணுறான்னு இவங்கள அந்த ஓகர் கில் பண்ணிடும். சரி மாஸ்டர் எனக்கு புரிஞ்சது, தேங்க்யூ ஸோ மச். நான் இங்கேட்டு கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டு வா. இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த சீன் அதோட கட் பண்ணி நைட் நேரத்துலாம் கட்டுறாங்க. அங்கே ரத்த கரையை பார்த்த சாராவும் இங்கே தானே ஸ்கவுட் பார்த்து ரிப்போர்ட் பண்ணாங்க, சரி இன்னும் போய் பார்ப்போம். நேரத்தில் மரத்து மலை யாரோ இருக்குங்க, யார்றாங்க அப்படின்னு கத்துறா. அங்கே மேலே ஹீரோ மாஸ்டர் அப்படின்னு நிற்கிறான். அப்படி ஹீரோ இருக்கிறோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். சாரி காய்ஸ் வீடியோ டிலேவாக வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இனிமேல் கண்டினியூவாக முடிஞ்சளவு நான் வீடியோ போட பார்க்குறேன். அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.